பேபி கார்ன் கையில கடிச்சுன்னா எப்பவுமே கடிச்சு தானே சாப்பிடுவீங்க. ஆனா சில டைம்ல குழந்தைங்க கூட அத சாப்பிடாது அப்படியே போட்டுட்டு போயிடும். ஆனா இந்த மாரி செஞ்சு குடுத்து பாருங்க. குட்டீஸ் என்ன பெரியவங்க கூட விட்டு வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். முக்கியமா சின்ன குழந்தைங்களுக்கும், பிரெக்னென்ட்டா இருக்கிறவங்களுக்கும் இந்த பேபி கார்ன் ரொம்ப ரொம்ப நல்லது. பேபி கார்ன் கையில இல்ல, சாதாரண சோளம் தான் இருக்கு அப்படின்னா, நீங்க அதிலயும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. இப்ப நான் இன்னைக்கு எடுத்துக்கக்கூடியது பேபி கார்ன் தான். இப்ப இதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தோல் மட்டும் நம்ம இதே போல கிழிச்சு எடுத்துக்கலாங்க. இது பச்சையா இருக்கக்கூடிய சோளம். நான் அப்படியே தான் செய்ய போறோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப கையில ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு ஸ்பூன் ஒண்ணு எடுத்துக்கோங்க, அல்லது கத்தி எடுத்துக்கோங்க. இத நீங்க அப்படியே எடுத்தீங்கன்னா, அது வந்து முழுசா வராது. வேரோட புடுங்கி வராது. நீங்க இந்த மாரி ஸ்பூன் வச்சு எடுத்தீங்கன்னா, அழகா வந்துரும் பாருங்க. எடுக்கும்போது சைடுல வச்சு லைட்டா நெளிச்சு விட்டா போதும். ஈஸியா அப்படியே வந்துரும். கத்தி வச்சு நீங்க கட் பண்ணி எடுத்தீங்கன்னா, மேலோட்டமா இருக்கிறதா வரும். அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய மொட்டு மாரி இருக்கக்கூடியதெல்லாம் நமக்கு வராது. அதனால கத்தி வச்சு இத கட் பண்ணிடாதீங்க. ஓரமா வச்சு இந்த மாரி நெளிச்சு எடுத்தாவே, அதில இருக்கக்கூடிய அந்த சோள முத்துக்கள் எல்லாம் அப்படியே வந்துரும். இப்ப நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய சோளம் எல்லாத்தையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு சோளத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தேன். இதில நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஃபுல்லாவே தண்ணி தாங்க. இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி இருக்கு. இதுவே நீங்க நார்மல் சோளம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதில 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். நம்ம வெண்ணெய அரைச்செடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி சாஃப்ட்டா இருக்கும். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த சோளத்த எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். எந்த மாவு சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பம் தான். இதுக்கு பதிலா நீங்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம், கம்பு மாவு சேர்த்துக்கலாம், ராகி மாவு சேர்த்துக்கலாம். எந்த மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கோதுமை மாவு தான் சேர்த்துக்கிறேன். கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எப்பவுமே நம்ம சேர்த்துக்கக்கூடிய உப்போட அளவ விடையும் ரொம்ப கம்மியா சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த மிக்ஸி ஜார்ல அரைச்சோமோ, அதே மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவு தண்ணி ஊத்தி கழுவி அப்படியே இதில ஊத்திடுங்க. இப்ப இதே போல நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மாவ நம்ம கொஞ்சம் லூஸாவே பெசஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப டைட்டாவும் இருக்கக்கூடாது. நம்ம சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாமே பெசைவோம் இல்லைங்களா? அத விடையும் கொஞ்சம் இளக்கமாவே, மாவு கொஞ்சம் லூஸாவே இருக்கணும். அப்பதான் இது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். இப்ப நாம இத கோதுமை மாவுல தான் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா மாவ பார்த்தாவே தெரியும். அந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட்டா புசு புசுன்னு இருக்கும். இப்ப நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதுல 1/2 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதுல வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. பல்ஸ் மோட்ல போட்டு 2 முறை சுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தேங்காய் நமக்கு நல்லா அரைஞ்சு கிடைக்கும். நல்லா உதிரி உதிரியா இருக்கணும். உங்ககிட்ட வாழைப்பழம் இருந்துச்சுன்னா வாழைப்பழம் 1 எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு வாழைப்பழம் 1 எடுத்துக்கிறேன். வாழைப்பழம் சேர்க்கறது ஆப்ஷனல் தான். ஒருவேளை உங்ககிட்ட வாழைப்பழம் இல்ல அப்படின்னா, இந்த வாழைப்பழத்துக்கு பதிலா 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு அதிகமாகக்கூடாது. வெறும் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இது கூட தேவையான அளவுக்கு இனிப்பு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலா வெல்லம், சீனி இப்படி எது வேணா சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார்ல போட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. அதனால ரொம்ப கெட்டியாவும் இருக்க வேண்டாம். நம்ம இன்னைக்கு வாழைப்பழத்த சேர்த்துருக்கிறதால அதில இருக்கக்கூடிய தண்ணியே கரெக்ட்டா இருக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பவுல்ல மாத்தி வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே அந்த பேபி கார்ன்ல இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா? அந்த தோல் எல்லாத்தையும் நீங்க எடுத்த உடனேயே தண்ணீல போட்டு லைட்டா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாவு பெசஞ்ச உடனேயே செஞ்சு ஆரம்பிச்சிடலாங்க. இதுக்காக டைம் குடுக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. லைட்டா கையில நெய் அப்ளை பண்ணி விட்டுட்டு, இது போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு கையில கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாரி நம்ம நெய் அப்ளை பண்ணி விடும்போது கையில கொஞ்சம் கூட ஒட்டாது. நல்ல வாசனையாவும் இருக்கும். நெய் இல்லன்னா, நீங்க இதுக்கு பதிலா பட்டரோ அல்லது கொஞ்சமா சமையல் எண்ணெயோ சேர்த்துக்கலாம். இப்ப கையில கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிட்டு, இந்த மாரி சின்ன உருண்டையா எடுத்துக்கோங்க. கையில கொஞ்சம் கூட ஒட்டாம வரும். இது நீங்க வாழை இலையிலயும் செய்யலாங்க. வாழை இலை இல்ல அப்படின்னா, இதே போல கார்ன் நமக்கு மேல இருக்கக்கூடிய தோல் இருக்கும் இல்லைங்களா? அந்த தோல் வச்சு நம்ம செய்யலாம். முக்கியமான விஷயம், இந்த தோல நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி தண்ணீல போட்டு கழுவி எடுக்கணும். இப்போ நம்ம மாவ இதுக்குள்ள வச்சுட்டு இந்த மாரி கை வச்சே லைட்டா இந்த மாரி தேய்ச்சு விட்டீங்கன்னா, நல்லா சூப்பரா வந்துரும். இதுக்காக நீங்க கட்டையெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். மாவு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். நீங்க கை வச்சு இந்த மாரி இழுத்து விட்டாவே போதும். அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த ஸ்டஃபிங்கு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு இந்த மாரி ஃபுல்லா பரப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இத க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, செம்ம டேஸ்டியா இருக்கும். இத நம்ம குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாவோ, டின்னராவோ செஞ்சு குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஒண்ணு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்க சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு செஞ்சு வச்சுட்டா கூட, ஒரு 4:10க்குள்ள காலியாயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.
இப்போ நம்ம வாழை இலையில செஞ்சாலும் இதே மாதிரி தான். ஒரு நீல வாக்கில் இருக்கக்கூடிய வாழை இலையை எடுத்துட்டு இதே போல் மாவு அதில் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதே போல் மூடி போட்டு விட்டுறலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடிய எல்லா மாவையும் இதே போல் தேய்ச்சி விட்டாச்சு. நமக்கு இருக்கக்கூடிய அந்த தோலே கரெக்டாக இருந்தது. எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் நீங்கள் வேறு இலைகள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நம்ம இதே போல் செஞ்சு வச்சுட்டோம். இப்போ நம்ம இதை எப்படி வேக வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இட்லி தட்டை மேலே வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தை நம்ம அப்படியே மேலே வைக்க வேண்டியதாக மூடி போட்டு விட்டுறலாம். இது நல்லா வெந்து வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும் அல்லது ஒரு 7 நிமிஷம் ஆகும். நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும். எந்த அளவுக்கு நம்ம மாவை சாஃப்டாக பிசைஞ்சு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். வாயில் வச்ச உடனேயே நீங்கள் கடித்து முழுங்கிடுவீங்க. அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்டு, சூப்பரான வாசனை. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த இலையில் இருக்கக்கூடிய அந்த தடயங்கள் எல்லாமே அதில் அப்படியே இருக்குங்க. இலையில நீல வாக்கில் லைன்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே அதில் அப்படியே படிஞ்சிருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். மேலே இருக்கக்கூடிய அந்த லேயர் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். வீட்டில் குழந்தைங்களுக்கு நம்ம கார்ன் வாங்கி கொடுத்து 1 நாள் 2 நாள் சாப்பிடுவாங்க. 3ஆவது நாள் வேணான்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு வச்சுட்டு நீங்களே சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதோட வாசனையும் டேஸ்ட்டும் இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுக்காக நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு சோளம் எடுத்துக்கிறேன். வெள்ளைச்சோளம் தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துக்கும் போது இன்னும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். கூடவே 1/2 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவு பச்சரிசி அல்லது இட்லி அரிசி எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சரிசி தான் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது 2 முறை பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இதை 2 முறை தண்ணி ஊற்றி பிசைஞ்சு கழுவி எடுத்திருந்தேன். ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளைச்சோளம் ஒரு சூப்பரான ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வெள்ளைச்சோளத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. கழுவிட்டு தண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது மினிமம் 4 மணி நேரம் ஊற வச்சா தான் நல்லா ஊறி கிடைக்கும். அல்லது நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. நான் இதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்தேன். காலையில் பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா சூப்பராக ஊறி இருந்தது. இப்படி நமக்கு ஊறினாதான் சோளம் நல்லா அரைஞ்சு கிடைக்கும் அல்லது நறு நறுன்னு இருக்கும். மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கக்கூடியது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சது எல்லாத்தையும் ஒரேடியாக அரைக்க முடியாது. 2 டைமாக தான் நான் இன்றைக்கி அரைச்சிருந்தேன். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனை கொடுக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போது 2 ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அரைக்கும் போது எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் நம்ம அரைக்க வேண்டாம். ரொம்ப கெட்டியாக அதெல்லாம் நம்ம அரைக்க வேண்டாம். இப்போ நம்ம இதே போல் அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அரைச்சது எல்லாத்தையும் பாத்திரத்தில் நம்ம அப்படியே கொட்டிக்கலாம். இதை நான் 2 டைமாக அரைச்சிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ 2 டைமாக அரைச்சதை ஒரே பாத்திரத்தில் அப்படியே கொட்டியாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட நல்ல டேஸ்ட்டுக்காக கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். ஆனால் கருப்பு எள்ளு சேர்த்துக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கையில் வச்சு நசுக்கி அப்படியே சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு இனிப்பு 1 கப் அளவு. உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இது ஊற வச்சு அரைச்ச உடனேயே செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும், புளிக்க வைக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு முறை குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி உங்ககிட்ட கேட்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எந்தெந்த டைமில் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த டைமில் நீங்கள் மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அள்ளி போட்டு கொஞ்சம் தண்ணி ஏலக்காய் சேர்த்து அரைச்சிட்டு அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி போட்டிருந்தா அதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். இதே போல் நறுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரிலாம் அரைக்க வேண்டாம். அல்லது நீங்கள் இதுக்கு பதிலாக துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம அரைக்கும் போது தேங்காய் துருவின மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தேங்காய் எல்லாத்தையும் இதில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். தேங்காய் நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்கும்.
ஏற்கனவே நம்ம ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருந்தோம். ஏலக்காய் சேர்த்து அரைக்கலைன்னா இப்போதைக்கு நீங்கள் ஏலக்காய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாங்க. நம்ம கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது இப்படி இருக்கணும். ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ தோசைக்கல்லை நம்ம சூடு பண்ண வச்சிடலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறமா இதே போல் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கப்புறமா இதே போல் ஒரு கரண்டி மாவை அப்படியே எடுத்து ஊற்றுனீங்கன்னா மாவு ஓடக்கூடாது. ஒரே இடத்துல அப்படியே இருக்கணும். இப்போ லைட்டாக நம்ம இதே போல் கரண்டி வச்சு அமுக்கி விட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. லோ ஃப்ளேமில் அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மூடி போட்டு விட்டிங்கன்னா டக்குன்னு வெந்து கிடைக்கும். இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா இது வெந்துட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இதே போல் திருப்பி விட்டுக்கோங்க. இது வேகும்போது நான் எண்ணெய் அப்ளை பண்ணி விடலை. அதனால் கடைசியாக இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக இதே போல் நெய் அப்ளை பண்ணி விட்டுட்டேன். அப்போ இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட கேட்பாங்க, அம்மா இது என்ன பேன் கேக் செஞ்சுருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம இதே போல் இன்னொன்றுத்தையும் சுட்டு பார்க்கலாம். நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா மறுநாளும் உங்ககிட்ட கேட்பாங்க. அதனால் ஊற வைக்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மறுநாளும் தேவைப்படுது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் அரைச்சி இதே போல் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஒரு பணியார கல்லில் தோல் சீவி வச்சுருக்கக்கூடிய இந்த கேரட் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். கேரட் போட்டு செஞ்சோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். நல்லா சூடானதுக்கப்புறமா எல்லா குழிலையும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி விட்டுக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டம்ளரில் அந்த மாவை அப்படியே ஊற்றி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றி வச்சுருந்தோம் அப்படின்னா எடுத்து ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு அளவும் கரெக்டாக வரும். அந்த குழியில் அப்படியே கரெக்டாக விழவும் செய்யும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு விட்டுறலாம். மூடி போட்டு விட்டிங்கன்னா சீக்கிரமாக வேகும். உள்ளேயும் நல்லா வெந்து கிடைக்கும். சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுருந்தேன். நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதே போல் திருப்பி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் இதே போல் திருப்பி விட்டாச்சு. மறுபடியும் நம்ம இதை 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டோம்னா அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்டியான பணியாரம் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ செம்மையான டேஸ்ட் கிடைக்குங்க இதில். நம்ம பணியாரம் செய்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் செஞ்சுருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெயிலலாம் செய்கிறதுக்கு பிடிக்கல, ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே நம்ம செஞ்ச மாதிரி அந்த தோசைக்கல்ல ஊற்றி செஞ்சு பாருங்கள். அதுவும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். கடைசியில் கொஞ்சமாக நெய் மட்டும் அப்ளை பண்ணி விட்டாவே போதும். ஒரே நாளில் எல்லாத்தையும் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா அதை அரைக்காமல் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க. நீங்கள் மாவு அரைச்சிட்டு வெளியே வச்சிங்கன்னா அது புளிப்பு ஏறிடும். சீக்கிரமாக புளிப்பு ஏறிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் எப்பப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் மட்டும் நீங்கள் அரைச்சி செஞ்சாவே போதும். இப்போ நம்ம இது இந்த மாதிரி பிச்சு பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பிச்சு பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வீட்டில் ஹெல்த்தியான ஒரு டிஃபன் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இனிப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரியவங்களுக்கெல்லாம் இனிப்பே சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இதில் நாட்டு சக்கரை சேர்த்துருந்தோம் இல்லைங்களா, அதை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். கூட கார சட்னியோ அல்லது வேறு ஏதாவது சட்னி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான ஒரு அருமையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஸ்நாக்ஸ் இப்படி எது வேணால் சொல்லிக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.